தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 14:7. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவர் தம் மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை அருளும்போது யாக்கோபின் இனத்தார் களி கூறுவாராக, இஸ்ரேல் மக்கள் அகல் மகிழ்வாராக என்கின்றது. பிரியமான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனே சகோதரிகளே, கர்த்தர் இன்று நமக்கு தருகின்ற கிருபையின் வார்த்தை என்னவென்றால், நாம் இவ்வளவு நாளும் உலகத்தின் பிடிக்குள் சிக்கியிருந்தோம், சிறையிருப்பில் காணப்பட்டோம். சாத்தான் கூட நம்மை சிறைப்படுத்தி வைத்திருந்தான். கர்த்தருக்கு பிரியமான குணங்கள் நம்மிடம் காணப்பட்டு நாம் சிறைப்பட்டு கிடந்தோம். நாம் விடுதலையாகி பரிசுத்தமாக வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் எடுத்த போதிலும் நம்மால் அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்தோம். ஆனால் அனுதினமும் கர்த்தரிடம் வேண்டுதல் செய்து இறுதியில் ஆவியானவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்தோம் அல்லவா? கர்த்தர் கூறுகின்றார், நம் சிறையிருப்பை மாற்றிவிட்டாராம். நம்முடைய பிரயாசத்தை நாம் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமாக்க வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற முயற்சியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு ஆவியானவரின் துணை கொண்டு நம்மை முற்றிலும் மீட்டு விட்டேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். நம்முடைய சிறையிருப்பு மாறிவிட்டது. இனி நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் கர்த்தருடைய கிருபை என்றும் உண்டு. நாம் அவருக்கு சாட்சியாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தையின் மூலம் எங்கள் சிறையிருப்பை நீர் மாற்றிவிட்டீர் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இனி எந்த சூழ்நிலையிலும் எங்கள் சந்ததிகளும் நாங்களும் சிறையிருப்புக்கு திரும்ப மாட்டோம் என்று உறுதியெடுக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.